ஹாய், இன்னைக்கு நண்டு ஒரு 1/2 கிலோ வாங்கியிருக்கோம். இதை வாங்க க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு நான் எப்பவுமே மீன் கறி அலசுற மாதிரி தான் இதுக்கும் நான் அலச போகிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு போட்டு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஒரு 2-3 அலசு அலசி எடுத்துடலாம். தண்ணிலாம் தொளிச்சு விட்டு நல்லா வந்து இந்த நண்டை பெரட்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். நல்லா கையில் நல்லா பெரட்டி விட்டு நல்லா அந்த மஞ்சத்தூளும் அந்த உப்பு நல்லா நண்டில் நல்லா வந்து சாடுற மாதிரி நல்லா வந்து ஒரு 5 நிமிஷம் விட்டுடலாம். அதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா 2 அலசு அலசிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து நண்டை வந்து அலசி எடுத்துடலாம். இது நல்லா 3-4 வாட்டி அலசணும்னா உள்ளே இருக்க அந்த சதையெல்லாம் வெளியே வந்துடும். அப்புறம் வெறும் ஓடை போட்டு தான் சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நல்லா தண்ணி வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டு ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம அலசி எடுத்துடலாம் 2 வாட்டி. இங்கே நம்மளுக்கு நண்டெல்லாம் ஃப்ரெஷ் நண்டு கிடைக்காதுங்க. எப்படியும் வந்து ஐஸில் அதை வச்சு தான் கொடுப்பாங்க. 1 வாரம் 10 நாள் நண்டு தான் கிடைக்கும். அதனால தான் மஞ்சத்தூள்லையும் உப்பும் போட்டு ஊற வச்சு நம்ம வந்து அலசுகிறோம். இல்லாட்டி மஞ்சத்தூள் உப்பும் போட்டுட்டு நாங்கள் கையோடு அதை அலசிட்டு அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் கூட நம்ம வந்து அலசிக்கலாம். 5 நிமிஷம் போட்டு கூட ஊற வைக்க தேவையில்லை. நண்டு வந்து நல்லா 2 வாட்டி நல்லா அலசிட்டா போதும். இப்போ ஒரு சட்டியில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் சின்ன வெங்காயமும் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் வந்து சின்ன சின்னமாக நறுக்கி வச்சுருக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கிறேங்க. நான் காரம் அதிகமாக சேர்க்கல, பிள்ளைங்க சாப்பிட்றதுனால. நல்லா வந்து 2-3 நிமிஷம் நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே வந்து தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் தக்காளி வந்து 2 தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நல்லா மீடியம் சைஸில் நல்லா பழமாக எடுத்து சேர்த்துக்கிறேங்க. தக்காளியும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிடுச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்ச நண்டை சேர்த்துக்கலாங்க. நண்டை நல்லா தக்காளி வெங்காயத்து கூட நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி வந்து தொளிச்சு விட்டுக்கலாங்க. இப்போ வந்து மூடி வச்சிடலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்டு வந்து அரை வேக்காடு நல்லா வந்து 3/4 வேக்காடு கூட நல்லா வெந்திருக்கும். அதை பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், ஆரஞ்சு கலரில் வந்திருக்கும். அப்படின்னா நண்டு வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இது கூட இந்த பொடிலாம் சேர்க்கணும். நல்லா 3/4 வேக்காடு வெந்துருச்சு. நண்டெல்லாம் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். 10லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு வெந்துடும். அதில் உள்ள அந்த ஓடுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலரில் மாறி சூப்பராக வந்திருக்கும். அப்படின்னா நண்டு வந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிறேங்க. உரப்பு வந்து நான் அவ்வளோக்கு எடுக்கல. மிளகாவும் நான் கம்மியாக தான் போட்டிருப்பேன். எப்பவுமே வந்து நண்டு வச்சேன்னா காரம் அதிகமாக போட்டு தான் சேர்ப்பேன். இந்த வாட்டி வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்பவே வந்து இருமல் சளி அதிகமாக இருந்ததுனால நான் காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கிட்டேன். போய் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு பொடிலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா திருப்பி ஒரு 4 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா இடித்த பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு 7 பூண்டு வந்து நான் இடித்து நல்லா சேர்த்துக்கிறேங்க. இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ நண்டு கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இறக்க போகிற டயத்தில் வந்து மிளகுத்தூள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே அப்படியே தூவி விட்டு நம்ம வந்து இறக்கிடலாம்.
நண்டு கிரேவி நம்மளுக்கு அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது வறுவலும் கூட சொல்லலாம், ஏன்னா கிரேவி அவ்வளோக்கா வந்து எனக்கு கிடைக்கல. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மேலே தூவி விட்டு நம்ம எடுத்துக்கலாம். வாசம் அவ்வளோ சூப்பராக வருது. இது கூட வந்து கொத்தமல்லி இலை தூவி விட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எங்கிட்ட கொத்தமல்லி இலை வந்து இல்லை, உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது மேலே அப்புறம் தூவி விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா நம்மளுக்கு வெந்து வந்திருக்கு. நண்டுவே கிலோ வந்து 400 450 ரூபா விற்கிறாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று கூட வேஸ்ட் பண்ணாமல் கொடுங்க. ஏன்னா அதை 1 2 சாப்பிட்டு அப்படி அப்படியே போட்டுருங்க. மெயினாக நம்ம பிள்ளைகளுக்காக தான் நம்ம எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். அதுங்களே 1 2 சாப்பிட்டு அப்படி அப்படியே தூக்கி போட்டுருதுங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக தான் வந்துச்சு. எப்பவுமே நான் காரத்தை அள்ளி கொட்டிடுவேன், சாப்பிடவே முடியாது. இருந்தாலும் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவோம். பார்த்தீங்கன்னா உப்பு காரம் எல்லாமே சூப்பராக கரெக்டாக வந்துடுச்சு. நல்லாவே பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டுச்சுங்க. எங்கள் அம்மா வந்து இந்த நண்டு கிரேவி செய்யும்பொழுது தேங்காய் பால்லாம் ஊற்றி சூப்பராக செய்வாங்க. ஏன் கேட்டிங்கன்னா ஒரு வாட்டி காரம் அதிகமாக போனனால தேங்காய் பால் ஊற்றினாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. காரம்லாம் இல்லாமல் நல்லா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுவே கண்டினியூவாக நாங்கள் வந்து செய்ய சொல்லிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.